எம்ஜிஆர் கலைஞருக்கு எதிராக விமர்சனம் செய்தார், வெறுப்பு அரசியலை விதைத்தார், அல்லது திராவிட இயக்கத்துக்குள்ளே பார்ப்பனியத்தை ஊடுருவ செய்வதற்கு காரணமாக இருந்தார். ஒரு பார்ப்பன பெண்மணியே ஒரு திராவிட இயக்கத்தின் தலைவராவதற்கு அவர் பாதை வகுத்து தந்தார். நானும் பார்த்துட்டே இருக்கிறேன், பெரிய லாடு மாதிரி பேசுகிற, எங்கெல்லாம் பார்த்தா மாதிரி தெரியுதா உனக்கு? திருமா அவர்களுடைய பேச்சு, எம்ஜிஆர் தொடர்பான அந்த பேச்சு எப்படி பாக்குறீங்க? அவனை மாட்டாடா பம்பர கட்ட மண்டையா. ஒன்று, இது எலெக்ஷன் டைம். 2, ஆன்டி எம்எஸ்சி அதிகமாக இருக்கு. எல்லாரும் கவர்மெண்ட்டை எதிர்த்து விமர்சிக்கிறாங்க, விமர்சிக்காதவங்க கூட விமர்சிக்கிறாங்க, கூட இருக்கிறவங்களே விமர்சிக்க வேண்டிய நிலைமையாக போச்சு. கண் கூட தெரியுது. எங்க முதல்வரோட முதல் வார்த்தையை ஆட்சி பொறுப்பேற்றுன்னு சொல்ல வார்த்தை, எங்களுக்கு வாக்களித்தவர்கள் இந்த ஆட்சியினுடைய செயல்பாடுகள் இன்றி மகிழ்வார்கள், எங்களுக்கு வாக்களிக்காதவர்கள் இப்படிப்பட்ட ஒரு ஆட்சிக்கு வாக்களிக்கவில்லையே என்று வருத்தப்படுவார்கள் என்று சொன்னார். நீங்க வந்ததுக்கு அப்புறம் நாட்டுல கொலை கொள்ளை கற்பழிப்பு எல்லாமே ரொம்ப குறைஞ்சிருச்சு. அப்படியா? அதெல்லாம் நீங்க செய்றீங்களா? காரி துப்புனுங்க இந்த ஆட்சி, மட்டமான ஆட்சி, புறம்போக்குங்களா, விடியாத ஆட்சி, மயிர் மட்ட ஆச்சானுங்களா, புறம்போக்கு நாய்ங்களா, போய் சோத்துல விரட்டுங்களா புறம்போக்குலாம். அப்ப நம்ம எதுவும் புதுசா ஒரு டாபிக்கை கிரியேட் பண்ணலன்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாரும் இதை பேச ஆரம்பிச்சிருவாங்க. கண்டு விட்டாளையா, சூச்சமத்தை கண்டு விட்டாளே. நம்ம லேசா ஒரு பல்ஸ் பார்ப்போம். எம்ஜிஆர், ஜெயலலிதா, பார்ப்பனியம், இது உங்களுக்கு தெரியும். உங்களுக்கு எப்பயுமே ஒர்க் ஆகிற டாபிக். இதெல்லாம் 364 நாள் டாபிக் பேசலாம். இது நீங்க இன்னைக்கு தங்கம் விலை மாதிரி, அது என்னைக்கு போட்டாலும் செய்தி, விலை ஏறினாலும் செய்தி, விலை ஏறாட்டாலும் செய்தி. அப்புறம் திருப்பி விளக்கம் கொடுப்பாரு. நான் எம்ஜிஆர் மீது மதிப்பு வைத்திருக்கிறேன், அம்மையார் ஜெயலலிதா மீது மிகுந்த மரியாதை வைத்திருக்கிறேன், எல்லாமே சொல்லுவார். ஆனா ஒரு போற போக்கில் ஒன்று போடணும். அதிமுக பத்தி திருமாவளவன் பேசக்கூடாதுங்கிறாங்க. நீ வருவேன்னு எனக்கு தெரியும். நேற்றைய பொதுக்கூட்டத்தில் எம்ஜிஆர் அவர்களை பற்றியும் ஜெயலலிதா அம்மையார் அவர்களை பற்றியும் ஒரு ஒப்பீட்டுக்காக நான் ஒரு கருத்தை சொன்னேன். அந்த தலைவர்களை நான் அவமதிக்கவில்லை. அவர்களை விமர்சிக்கும் அளவுக்கு நான் ஒன்றும் பெரிய ஆள் இல்லை. அடச்சி படுத்தே விட்டான் ஐயா, வாருங்கள் போவோம். முழுக்க முழுக்க எலெக்ஷனுக்காக, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக, கவர்மெண்ட்டுடைய செயல்பாடு பத்தி டாபிக் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக அன்னை திட்டமிட்டு பேசின விஷயம் வேற ஒண்ணு. ஆனால் உங்களை அடிச்சுக்க முடியாது. என்ன அடி சிங்சக்ங்கறீங்களே. 3 முறை தேர்தலில் தொடர் தோல்வியை கண்டவர் கலைஞர். எப்ப எம்ஜிஆர் இருந்தபோது, 2 முறை தொடர் தோல்வி கண்டவர் ஜெயலலிதா இருந்தபோது, 5 முறை தொடர் தோல்வி. மற்றதெல்லாம் விட்டு போனதெல்லாம் நான் தனியா சொல்றேன். இந்த உலகமே உன்னை எதிர்த்தாலும், நீ தோத்துட்டன்னு உன் காதுல கத்துனாலும், நீ தோத்துட்ட, அதை நம்பாட்டி போடா. எம்ஜிஆர் பார்ப்பனியத்துக்கு வழிகோலினார்ன்றா ராஜாஜியை கூட வச்சிருந்தவங்க. எம்ஜிஆர் என்ன சமூகம் பெரிய குழப்பம். நிறைய பேருக்கு ஆமாம்பாங்க, இல்லம்பாங்க, தெரியுமாங்க. அவர் எந்த ஊருங்கிறது, எந்த சமூகம், அவர் எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டார் திகழ்ந்தாங்கிறது என்னுடைய பாயிண்ட். ஜெயலலிதா அவர்கள் பிராமணியர் சொல்லி ரொம்ப அழுத்தி நீங்க சொல்றீங்க, அது ரொம்ப பிற்காலத்துல வந்தாங்க. ஜெயலலிதா எங்க, அண்ணா எங்க? அப்ப ஜெயலலிதாக்கு முன்னாடி எம்ஜிஆர், எம்ஜிஆருக்கு முன்னாடி கலைஞர், கலைஞருக்கு முன்னாடி அண்ணா. அண்ணா பீரியட்லயே ராஜாஜி கூட நிக்கிறார். எல்லாம் டெக்னாலஜி. தனக்கு யாரையுமே வாரிசு எம்ஜிஆர் நியமிக்கல, ஜெயலலிதா நியமிக்கல. எம்ஜிஆருக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள், ஜெயலலிதா வந்தாங்க. ஜெயலலிதாவுக்கு பிறகு யார் என்பதை மக்கள் தீர்மானித்தார்கள், இபிஎஸ் வந்தார். எவ்வளவு போட்டி பார்த்தோம், சண்டை பார்த்தோமா இல்லையா? எவ்வளவு மண்டை உடைஞ்சு, கட்சி 2 உடைஞ்சு. அப்ப ஜனநாயக பூர்வமா எவால்வ் ஆகிற தலைவர் எம்ஜிஆர், எவால்வான தலைவர் ஜெயலலிதா, எவால்வான தலைவர் இபிஎஸ். நான் யாரு வெறும் டுபாக்கூர். இதுல எங்க பார்ப்பனியம் வந்தது? அவங்க பார்ப்பனர்கள் சமூகத்தை சேர்ந்தவங்களா அவங்களுக்கு அவ்வளவு இழிவா? அப்ப பட்டியலத்தவர்களை ஜாதி சொல்லி இழிவுபடுத்த கூடாதுன்னு பிராமணர்கள் நீங்க எப்படி ஜாதி சொல்லி இழிவுபடுத்துவீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் இருக்கு. சரி, ஃபீல் பண்ணாத. உங்க ஊர்ல பிராமணர்கள் இல்லையா? உங்க பக்கத்து வீட்டுல எதிர்த்து பிராமணர்கள் இல்லையா? ஒரு அந்நிய படையெடுப்புல, ஆரிய படையெடுப்புல வந்தவங்களா? ஆரியர்கள் பற்றி அம்பேத்கர் சொல்லிருக்காரு, அதை மீறி நீங்க பேச போறீங்களா? அவன் பைத்தியங்க. அவன் என் வாழ்வாதாரத்தை கெடுத்து என்ன நாசம் பண்ணதுல இந்த நாசமா போனோன்னு ஒருத்தன். ஆரியர் திராவிடம் சித்தாந்தம் பத்தி அம்பேத்கர் சொன்னது, வேற யாரையும் விட்டுருங்க நீங்க. அம்பேத்கர் சித்தாந்தத்தை திருமாவளவன் மறுக்கிறாரா? பிஹெச்டி படிச்சவர், டாக்டரேட் பண்ணவர், அவர் மறுக்கட்டும். அம்பேத்கர் சொன்னது தப்புன்னு சொல்லட்டும். ஆரிய திராவிடம் மத்ததெல்லாம் பத்தி 100 பேசுவேன். அம்பேத்கரோடு திருமாவளவன் எப்படி முரண்படுகிறார் அப்படின்னு நான் 100 விஷயம் பேசுவேன். ராசாதி ராசா, அருணாசலா, படையப்பா, தளபதி, மன்னா, நீங்க கிளம்புங்க அண்ணா. குதூகலமா இருக்க குடும்பத்துல கும்மி அடிச்சுட்டு போயிடாதீங்க, கிளம்புங்க ஐயா. தலித் எழில்மலை அப்படிங்கிற ஒரு பட்டியலின தலைவரை பொது தொழில் நிப்பாட்டி மத்திய அமைச்சராக்கி அழகு பார்த்தவங்க ஜெயலலிதா. அவங்க எம்பி ஆகல, திருச்சியில போய் எம்பி ஆக்கலையா? அவருக்கு ஒரு இவங்க வன்னியரசு சொல்லியிருக்கிறார், எழுதி பார்த்துங்க. கலைஞர்
எங்களுக்கு பொது தொகுதி கொடுங்கன்னு விடுதலை சிறுத்தைகள் கேட்டபோது உங்களுக்கு பொது தொகுதி கேட்கிற அளவுக்கு தைரியம் வந்துருச்சான்னு கேட்டார் கலைஞர். 1 இயர் சொல்கிறார், நான் சொல்லல. அப்படின்னா நீங்க ஒரு செல்லா காசுன்னு சொல்லுங்க. நீங்க பொது தொகுதி கேட்பீர்களா அப்படின்னு கேட்டாரு. அப்படி சொன்னவர் உங்களுக்கு வந்து சரியா தெரியுது. ஆனா ஒரு பொது தொகுதியில யாரும் கேட்காம எந்த திரு தலித் தலைமையில் நிப்பாட்டி வெற்றி பெற வைத்தவர் ஜெயலலிதா. அதெல்லாம் நாங்க கவலையே படுறது இல்லைங்க. பேட்டா வாங்கணுமா பெட்ஷீட் வாங்கணுமா அப்படியே போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு யார் தெரியுது? சத்தியவாணி முத்துக்கு முதல் அமைச்சரவை சந்தர்ப்பம் கொடுத்த எம்ஜிஆர் பார்ப்பனர், பொது தொகுதியில் பட்டியலத்துறை போட்டியிட வைத்த ஜெயலலிதா பார்ப்பனர், ராஜாஜியோட கூட்டணி வச்சிருந்த அண்ணா நல்லவர். ரொம்ப திட்டவும் முடியல. ஒரு அளவுக்கு மேல வேணா வேற ஏதாவது வார்த்தையை பேசி விட்டுருமோன்னு வேற பயமா இருக்கு. பிராமணர்கள் வெறுப்பு பரப்பி விட்டோம்னா யாரும் கேட்க மாட்டாங்க, யாரும் பேச மாட்டாங்க, அவர்களுக்காக மற்றவங்களும் வரமாட்டாங்க. அப்ப ஈஸி டார்கெட், சாஃப்ட் டார்கெட். அடி ஏன்டா என்ன போட்டு இப்படி அடிக்கிற? அவள் அடிச்சா என்ன திருப்பி அடிப்பா ஓய், அதான் உம்மா அடிக்கிறேன். பிராமணர்கள் சொன்னனால நீங்க இழிவுபடுத்துறீங்க. நான் பிராமணன் ஜெயலலிதா சொன்ன குற்றமா? அப்ப பிராமணரா பிறந்த ஜெயலலிதா செய்த குற்றம்னா அப்ப உங்க சமூகத்தை சொல்றது என்ன செய்வீங்க நீங்க? அதுக்காக தான் எல்லாரும் குரல் கொடுக்கிறோம், அதுக்காக தான் இடஒதுக்கீடு, அதுக்காக தான் போராடுறோம். பட்டியலிட்டவர்களை பெயர் சொல்லி இழிவுபடுத்த கூடாது. பிராமணர்களை காம்ப்ளிமெண்டா பண்ணீங்களா ஜெயலலிதா எம்ஜிஆரையும்? உனக்கு வந்தா ரத்தம், எனக்கு வந்தா தக்காளி சட்னி முட்டிக்கிட்டு மோதிக்கிட்டு ரத்தம் அடிக்கிறேன். உனக்கு தக்காளி சட்னி என்ன இட்லி ஆரமா போன? வெறும் பிராமணர் இருப்பு மட்டுமா? அரசியல் ஓட்டுறதுக்கு இது ஒண்ணுக்கு தான் கணக்கு. அப்ப இப்படின்னு ஒரு பகமை, இப்படித்தான் பெரியார் பண்ணார். பிராமணர்களுக்கு எதிராக ஒரு பிம்பத்தை கட்டமைச்சு அதான் முழுக்க பண்ணார். அது நல்ல டாக்டிஸ பிடிச்சிருக்காரு. இது நல்லா ஓடும், யாரும் சண்டைக்கு வர மாட்டாங்க. யாராவது மொட்டை அடிச்சிட்டு வந்தா அவன் தலையில தபையலா வாசிப்பீங்க. அதெல்லாம் எனக்கு வாசிக்க தெரியாது. இப்ப நான் வாசிக்கிறேன் பாரு. இந்த மாதிரி கவர்மெண்ட் எப்படி செயல்படும் கேட்றாதீங்க. போலீஸ் ஸ்டேஷன்ல அடிச்சு கொல்லப்படுது, காலேஜில் அடிச்சு கொல்லப்படுது, ஸ்கூல்ல அடிச்சு கொல்லப்படுது, போலீஸ்காரரே கொல்லப்படுறாரு. யூனிஃபார்ம்ல இருக்கக்கூடிய போலீஸ்காரர் ஒருத்தர் கொல்ல முடியுமா? சென்னையில ஒருத்தர் கொல்றாங்க, திருப்பூர்ல ஒருத்தர் கொல்றாங்க. இவங்க போலீஸ அந்த தைரியம் எப்படி வந்துச்சு? அது யாரும் பேசிடக்கூடாது. அழகா அப்படி மடை மாற்றி விட்டோன்னு எல்லாரும் பிராமணர்கள் பேசிட்டு இருப்பாங்க. ஆனா உன்ன மாதிரி கேவலமான ஒருத்தனை பார்த்ததே இல்லடா. அப்புறம் பிராமணர்கள் நான் சொன்னேன், நான் பிராமணர்களை எதிர்க்கவில்லை, பார்ப்பனியத்தை எதிர்த்தேன்னு சொல்லுவார். என்னடா முட்டாத்தனமா பேசிக்கிட்டு இருக்க முட்டா பயல. இல்ல பிராமணர்களுக்குள்ளேயே அவங்க ஒண்ணு சம்பந்தமே பண்ண மாட்டாங்க. நீங்க வந்து பிராமணர்கள்னா அவங்கள மட்டுமே பாக்குறீங்க, இது இடையில இருக்கிற ஜாதியை கூட அவங்க மதிக்க மாட்டாங்க, அதை நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. அவர் அண்ணன் வந்து பட்டியலின சமூகத்துல எல்லாரும் ஒன்னா இருக்காங்கன்னு மனசாட்சியோடு சொல்லட்டும், அவர் சொல்லட்டும். கரெக்டா கட்டுவிட்டா. மத்த காரணங்கள் எம்ஜிஆர் பத்தி பேசினார், அதெல்லாம் எதை பத்தி பேசினாலும் திமுக ஆட்சியே சரியில்லைன்னு எல்லாரும் விமர்சனம் பண்ணிட்டாங்க. அவங்களுக்குள்ள வந்து மதிமுக சொல்லிருச்சு நாங்க ஏமாற்றப்பட்டிருக்கிறோம், நாங்கள் வருத்தத்தில் இருக்கோம்னு. அண்ணன் பே சண்முகம் சொல்லிட்டாரு, முத்தரசு சொல்லிட்டாரு, அண்ணன் திரும்பவே சொல்லிட்டாரு, கொடியேற்றம், எல்லாரோட அதிருப்தி. இதனாலலாம் சீட் பிரச்சனை வராது. சீட் எவ்வளவு கொடுத்தீங்க, மத்தது எவ்வளவு கொடுத்தீங்க, இதுலதான் வரும். ஏன்னா சீட் வந்து ஒரு 5 சீட்டுக்கு எதிர்பார்க்கலாம், அது மடிப்பிச்சை எதிரா மாதிரி ஏந்துங்க. ஆனா அதுக்காக வந்து கருணாநிதியை தூக்கி வச்சு பேசிட்டு புரட்சி தலைவரை அருமை நண்பர் திருமாவர்களை கேட்கிற அவமரியாதை பண்றதுல அம்மா அவருக்கு எந்த விதத்தையும் ஆயிடும். சோரி முடிச்ச மொன்னா நாயி அந்த முக்குல போய் உட்கார்ந்து பிச்சை எடுக்க போகுது, அதுக்கு லவுட்ட பாரு சவுண்ட் என்னமா குறுக்குதா இது? மனசாட்சி இருக்கக்கூடிய ஒரு தமிழர் சொல்லட்டும், பிராமணனா பிறந்தது குற்றமா? அப்ப வந்து பட்டியலின சமூகத்தை சேர்ந்தவங்க விமர்சனம் பண்ணது நியாயம் ஆகி போறது. பிறப்பால் தான் விமர்சனம் பண்ணாங்க, அது ஏற்க முடியுமா? அப்ப பிறப்பால இந்த சமூகத்தை விமர்சனம் பண்ண கூடாது, இன்னொரு சமூகத்தை விமர்சனம் பண்ணலாமா? என்ன பழக்கம் அது? என்ன பழக்கம் இது? என்ன பழக்கம் இது?